அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 25/5/2024 சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் பொன்னாளாக அமையவும், எல்லா விதமான அனுகூலங்களும் நன்மைகளும் வாழ்க்கையில் கிடைக்க, எல்லாம் வெல்ல மகாவிஷ்ணுவின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நாளை சங்கடகர சதுர்த்தி விரத நாள். ஆனை முகத்தானை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் வைகாசி மாதம் 12ஆம் நாள். இன்று இரவு 7:24 வரை துதியை திதி உள்ளது. அதன் பின்னர் திருதியை திதி உள்ளது. இன்று காலை 11:06 வரை கேட்டை நட்சத்திரம், அதன் பின்னர் மூல நட்சத்திரம் உள்ளது. இன்று அதிகாலை 5:51 வரை மரணயோகம் உள்ளது. அதன் பின்னர் சித்தயோகம் உள்ள நாள். இன்று அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரையும், குளிகை நேரம் காலை 6 முதல் 7:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் நாள். நண்பர்கள் வழியிலே சில நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு முக்கியமான உதவி அவர்கள் மூலமாக கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த காரியமும் வெற்றியடையும். நண்பர்களுடைய அல்லது சொந்த பந்தங்களுடைய சுபகாரியங்களிலே சுக்கிர பகவான் 2ஆம் வீட்டில் இருப்பதனால் கலந்து கொள்வீர்கள். புது ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு பெண்களுக்கு வந்து சேரும். வீடு, இடம், நிலம், மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் நாள். அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மாணவர்கள் பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து சேரும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். பெரியவர்கள், முதியவர்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, வியாழ பகவான் உங்கள் ராசிக்குள் இருப்பதனால் படபடப்பு, டென்ஷன், முன்கோபம் போன்ற விஷயங்கள் வரும். அதையெல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். வீட்டில் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் சுமூகமாக செல்ல வேண்டும். வாதம் வேண்டாம், வீண் விவாதமும் வேண்டாம். கடன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். புது கடன் கொடுப்பதையோ கடன் வாங்குவதையோ தவிர்க்க வேண்டிய நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு நண்பர்கள் மூலமாக சில நெருக்கடிகள் வந்து சேரும். பண விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், இரும்பு, ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். மாணவர்கள் உங்களுக்கு விரும்பிய பாடப்பிரிவுகளிலே படிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. மிதுன ராசி அன்பர்களே, செவ்வாய் பகவானால் துணிச்சலுடன் செயல்பட வேண்டிய நாள். திடீர் முடிவுகள் எடுப்பீர்கள். சகோதரிகளுடன் சில பிரச்சனைகள் வந்து போகும். விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்கள், ஆன்லைன்
டியூஷன் எடுப்பவர்கள், ஆன்லைனில் டீச்சிங் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு நாள். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று பெரியவர்கள் முதியவர்கள் வெளியே செல்லும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு, அற்புதமான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பர்களே, விரயத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். கேது பகவான் சாதகமாக இருப்பதனால் லக்ஸரி ஐட்டம்ஸ், அதாவது விலை உயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்கின்ற ஆசை மனதை தொடும். ஆனால் ஆசையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருங்கள். பட்ஜெட்டுக்கு மீறி வாங்காதீர்கள். செல்ஃபோனாக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம், காராக இருக்கலாம். வீடு இடம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு வழி கிடைக்கும். இஎம்ஐ கட்டுவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கும். மேட்ரிமோனி சர்வீஸ் நடத்துபவர்கள், ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், மெஸ் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் நாள். ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியினால் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. சிம்ம ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே எச்சரிக்கை தேவை. நண்பர்களுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து சேரும். பண விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். ப்ரொடியூசராக இருப்பவர்கள், டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் பழைய பாக்கிகள் வருவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். செவ்வாய் பகவான் மற்றும் சூரிய பகவானால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும். கடன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் நடத்துபவர்கள், ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். மருத்துவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். இன்று நீங்கள் தீய பலன்கள் குறையவும் நல்ல பலன்கள் கிடைக்கவும் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி என்பர்களே, குழப்பத்தை குறைக்க வேண்டிய நாள். மற்றவர்களுடைய பேச்சை நம்பி வீட்டில் உள்ளவர்கள் மீது சந்தேகப்படக்கூடாது. கணவன் மனைவி மீதோ, மனைவி கணவன் மீதோ சந்தேகப்படுவதை தவிர்க்க வேண்டும். அது நியாயமான சந்தேகமாக இருந்தால் சரி. பிள்ளைகள் குழந்தைகள் விஷயத்திலே கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டும். சகோதரர்களால் நன்மைகள் உண்டு. பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். டைவர்ஸ்க்காக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் விஷயங்கள் வந்து சேரும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு உங்களுக்கு பிடித்தமான லைஃப் பார்ட்னர் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். உங்கள் ஆசை நிறைவேறும். மளிகை கடை வைத்திருப்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும் நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு, சிறப்பான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. துலாம் ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். சனி பகவானால் நல்ல ஒரு நம்பிக்கையும் வலிமையும் மன உறுதியும் தருகின்ற ஒரு நாள். புது தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். உங்களுக்கு தெரியாத தொழிலே
இறங்க வேண்டாம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு ஊழியர்களால் சில தொல்லைகள் பிரச்சனைகள் வந்து சேரும், கவனமாக இருக்க வேண்டிய நாள். ரிசர்ச் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஹோமியோபதி, யுனானி, சித்தா, ஆயுர்வேதம் போன்ற மாற்று மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். மருத்துவர்கள், நர்ஸாக இருப்பவர்கள், செவிலியர்களாக இருப்பவர்கள், மருத்துவத்துறை ஊழியர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு, முத்தான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே, வியாழ பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் உங்களை கண்டும் காணாமல் போன பலர் உங்களை தேடி திரும்பி வருவார்கள். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் ஏற்படும், பிரச்சனைகள் குறையும். காதலர்களுக்கு அற்புதமான நாள். IVF ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகள், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த மந்த நிலைமை மாறும். புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள். டெலிகாம் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளின் தொல்லைகள் இருக்கும். வீடு, இடம், நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். உங்கள் சுய ஜாதகத்திலே அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் அதற்கான முயற்சிகளிலே நீங்கள் ஈடுபடலாம். இன்று ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. தனுசு ராசி அன்பர்களே, மற்றவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டிய நாள். குறிப்பாக குழந்தைகள், பிள்ளைகள் விஷயத்திலே, அது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, உத்தியோகம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, கல்யாணம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய விருப்பத்தை கேட்டு அவர்களுடைய விருப்பத்துக்கும் மரியாதை கொடுத்து நீங்கள் செயல்பட வேண்டிய நாள். அதேபோல் கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கும், PR அப்ளை செய்தவர்களுக்கும் நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாள். ஆன்மீகவாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே, 7.5 சனி காலமாக இருப்பதனால் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். வீட்டில் உள்ளவர்களுடன் சில விஷயங்களிலே நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். பெரியவர்கள், முதியவர்களை மரியாதையாக நடத்த வேண்டும். தாயினுடைய ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய நாள். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களுக்கும் சில தொல்லைகள், பிரச்சனைகள் வந்து சேரும், கவனமாக இருக்க வேண்டிய நாள். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். வேறு நிறுவனங்களிடமிருந்து அழைப்புகள் வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். சினிமா மற்றும் சின்னத்திரையிலே டெக்னீஷியன்ஸாக இருப்பவர்கள், மியூசிக் டைரக்டராக இருப்பவர்கள், மியூசிஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய, நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கியம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. கும்பராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. கடன் விஷயத்திலே, குறிப்பாக வீட்டுக்கடன் வாங்கியவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும்.
வங்கி இன்சூரன்ஸ் துறை ஊழியர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மருத்துவர்களாக இருப்பவர்கள், செவிலியர்கள், நர்ஸாக இருப்பவர்கள், மருத்துவத்துறை ஊழியர்கள், லேப் டெக்னீஷியன்ஸ், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு வாகனங்களால் சில செலவுகள் வந்து சேரும். வெளிநாட்டில் வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. பாஸ்போர்ட் விசா சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. மீனராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்குள்ளே செவ்வாயும் ராகு பகவானும் அமர்ந்திருப்பதனால் உடல் ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். சாப்பாட்டு விஷயத்திலும் எச்சரிக்கை தேவை. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அனுகூலத்தை தரும். பெரியவர்கள் முதியவர்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். வியாபாரிகள் உங்கள் பிஸ்னஸ் சீக்ரெட் எல்லாம் மற்றவர்களிடம் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். இதனால் உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும். ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஃபோட்டோகிராஃபி செய்பவர்கள், வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக செல்ல வேண்டும். அதேபோல் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அறிமுகம் இல்லாத நபர்களிடம் உங்களுடைய சொந்த விஷயங்களெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். சில பொருட்களை வைத்துவிட்டு தேடி அலைவீர்கள். மறதியால் அவதிப்படும் நாளாகவும் இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய, நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் வெற்றிகளை தரக்கூடிய நாளாகவும் நன்மைகளை தரக்கூடிய நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல திருப்பதி ஏழுமலையான் ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாளின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.